ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் ஸ்கந்தம் 10ஆம் அத்தியாயத்தோட தொடர்ச்சி. இன்னைக்கு படிச்ச ஸ்லோகம் வந்து 21 மற்றும் 22. நாசிகே நிரபித்யேதாம் தௌது யதி நபஸ்வதி தத்ர வாயுர் கந்தவாஹோ கிரானோ நசி ஜுகுக்ஷதஹ. அதன் பிறகு பரமபுருஷர் வாசனைகளை முகர விரும்பிய பொழுது நாசித்வாரங்களும் சாசமும் உண்டாயின, மூக்கும் மனங்களும் தோன்றின, வாசனை சுமந்து வரும் காற்று தேவனும் தோன்றினார். ஏதாத்மனி நிராலோகம் ஆத்மானம் ச திதிக்ஷதः நிர்பின்னேகி அக்ஷனி தஸ்ய ஜோதிக்ஷுர் குணக்ரஹ. இவ்வாறாக அனைத்தும் இருளில் இருந்த பொழுது பகவான் தம்மையும் படைக்கப்பட்டுள்ள அனைத்தையும் காண விரும்பினார். பிறகு கண்கள், ஒளிக்கடவுளான சூரியன், காணும் சக்தி மற்றும் காட்சிக்குரிய பொருள் ஆகிய அனைத்தும் தோன்றின. அப்ப என்ன அர்த்தம்? இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, பகவான் இயங்குனாதான் பிரபஞ்சம் இயங்கும். பகவான் இயங்குனாதான் பிரபஞ்சம் இயங்கும். பகவான் இயங்கல, பிரபஞ்சம் இயங்காது. அவர் தான் இயக்குனர். பகவான் தான் இயக்குனர். அவர் தான் சுப்ரீம் டைரக்டர். நிறைய டைரக்டர் இருக்காங்க. அதுல ஹாலிவுட் டைரக்டர்ல ரொம்ப ஃபேமஸ். ஓ, ஒரு ஹாலிவுட் டைரக்டரா? அப்புறம் நிறைய சயின்டிஸ்ட் இருக்காங்க, நிறைய கண்டுபிடிக்கிறாங்க. பட் கிருஷ்ணர் தான் சுப்ரீம் சயின்டிஸ்ட். ஆக்சுவலி நோபல் அவார்டு வந்து கிருஷ்ணருக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா அவரை மாதிரி யாராலும் படைக்க முடியாது. நோபல் பிரைஸ் வந்து யாருக்கு கொடுக்கணும்? கிருஷ்ணருக்கு தான் கொடுக்கணும். பெஸ்ட் டாக்டர், பெஸ்ட் டீச்சர், பெஸ்ட் சயின்டிஸ்ட், பெஸ்ட் ஆர்டிஸ்ட், பெஸ்ட் டைரக்டர், ஆல் த அவார்ட் கோ டு கிருஷ்ணா ஒன்லி. எல்லா அவார்டும் கிருஷ்ணருக்கு தான் கொடுக்கணும். சிறந்த ஓவியர், சிறந்த இயக்குனர், சிறந்த படைப்பாளி, சிறந்த மருத்துவர், சிறந்த விஞ்ஞானி, எல்லாமே கிருஷ்ணருக்கு தான். ஏன்னா அவர் இருந்தாதான் எல்லாம் நடக்கும். ஆனா இங்க என்ன நினைச்சுக்கிறோம்? இந்த ஜட உலகத்துல மெட்டீரியல் வேல்ல வி ஆர் இன் ஃபால்சிகோ. இந்த பொய் அகங்காரத்துல என்ன நினைச்சுக்கோ? நான் தான் பண்ணேன். பிரகிருதி கிரியமானானி குணை கர்மாணி சர்வச அகங்கார விமூடாத்மா கர்த்தாகிதி மன்யன். ஸோ பிரகிருதி, இந்த மெட்டீரியல் நேச்சர் ஒருத்தர் எப்படி திங்க் பண்ண வைக்குதுன்னா, ஐ ஆம் த டூவர் பிகாஸ் ஆஃப் 3 மோட்ஸ் ஆஃப் மெட்டீரியல் நேச்சர். ஜட இயற்கை என்ன சொல்லுது? 3 குணம் இருக்குல்ல, சத்வ ரஜஸ் தமஸ். ரஜோகுணம் தமோகுணம் என்ன சொல்லுது? நான் தான் பண்ணேன், என்னாலதான் நடந்தது. இப்ப நம்ம வந்து கீர்த்தன் பண்ணும்போது மிருதகம் நல்லா வாசிக்கிறோம். நிறைய பேர் வந்து சொல்றாங்க, ஓ பிரபு, யூ ஆர் வெரி டேலண்டட், நோ, யூ ஆர் வெரி பியூட்டிஃபுல்லி பிளேயிங் மிருதங்க. நீங்க மிருதகம் ரொம்ப அழகா வாசிக்கிறீங்க. அப்ப நான் நிறைய பேர் கேட்க, யார் இன்னைக்கு மிருதகம் வாசிச்சா? இந்த பிரபு தான் வாசிச்சாரு. ஓ வெரி நைஸ். ஓ ஐ ஆம் அந்த கிரெடிட் எனக்கு தான். நோ, அந்த கிரெடிட் நமக்கு இல்ல. அந்த நாலேஜ் யார் கொடுத்துருக்கா? கிருஷ்ணா. மத்தர் ஸ்மிருதி ஞானம் உபவனம் இல்லையா? நமக்கு ஞாபக சக்தி யார் கொடுக்குறா? கிருஷ்ணா கொடுத்துருக்காரு. டேலண்ட் யார் கொடுக்குறா? கிருஷ்ணர் கொடுத்துருக்காரு. ஸோ கிருஷ்ணர் தான் எல்லாம் கொடுக்குறாரு. இதை ஏற்றுக்கொண்டா ஒரு டிவோட்டி, ஏற்றுக்கொள்ளா டிமன். யார் இதை ஏத்துக்கலையோ ஒரு அசுரன், ஏத்துட்டா பக்தன். இங்க சொன்னாங்க இல்லையா, இந்த ஜட உலகம் வந்து தமஸ். இந்த மெட்டீரியல் நேச்சர் வந்து தமஸ், ஃபுல் ஆஃப் டார்க்னஸ். ஜட உலகம் முழுவதும் இருள் தான். அதான் வேதம் சொல்லுது, தமசோமா ஜோதிர்கம, இருள்ல இருந்து வெளிச்சத்துக்கு வாங்க. அசதோமா சத்கம, தமசோமா ஜோதிர்கம, மிருத்யோமா அமிர்தந்தம். அசத், இங்க காணக்கூடிய எதுவும் உண்மை இல்லை, எல்லாம் தற்காலிகமானதுதான். மலேசியா இருக்கிற வீடு, அங்க இருக்கிற உறவினர்கள், உயிர் வாழிங்க எல்லாம் டெம்பரவரி தான். இது எதுவுமே எட்டர்னல் இல்லை, நித்தியமானது இல்லை. எல்லாம் ஒரு நாள் போயிடும். ரைட்? தற்காலிகமானது. அதனாலதான் இது அசத். அசத் கிரகா. இந்த வீடு இருக்குல்ல, இந்த வீடு டெம்பரவரி தான். ஆனா இந்த டெம்பரவரியான வீடு வந்து ஏன் இப்ப குளோரியஸ்? ஏன் இந்த வீடு ரொம்ப புகழுக்குரியது? ஜெகநாதர் இருக்காரு. ஜெகநாதர் இருக்கிறதுனால இந்த வீடு வந்து தாமம். எங்க ஜெகநாதர் இருக்காரு, அது பூரி தாமம் இல்லையா? ஜெகநாதர் இருந்தா அது பூரி. சோ இங்க ஜெகநாதர் இல்லைன்னா இது அசத் கிரகா. தட்ஸ் ஆல். கிருஷ்ணா இல்லாத வீடு அசத் கிரகா. இங்க ஜெகநாதர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இங்க ஜெகநாதர் இல்லைன்னா இது அசத் கிரகா.
இந்த வீடு ஒண்ணு இல்ல, வேஸ்ட் தான், சிம்பிளி வேஸ்ட், அவ்வளவுதான். ஆனா இங்க ஜெகநாதர் வந்து உட்கார்ந்த உடனே இது வந்து என்ன ஆயிடுது, ஆசிரமம் ஆயிடுச்சு, கிரகஸ்த ஆசிரமம். திஸ் ஆசிரமா பிகாஸ் ஜெகநாத் இஸ் ஹியர். இங்க இங்க வந்து நம்ம டிவோஷன் சர்வீஸ் பிராக்டிஸ் பண்றோம். நம்ம வந்து பக்தி தொண்டை பயிற்சி பண்றதுனால இங்க ஜெகநாதர் இருக்கிறதுனால இந்த வீடு என்னது, ஆசிரமம். இல்லாட்டி கிரக ஆசிரமா, கிரகஸ்த ஆசிரமா இருக்கு, கிரகம் அந்த கூபா இருக்கு, ரெண்டு இருக்கு. பிரகலாத் மரா சொல்ற கிரக அந்த கூபாங்கிற. பிரகலாத் மரா என்ன சொல்றாரு, இந்த கிரகத்தை வந்து வீடு இருக்குல்ல, டார்க், டீப் டார்க் வெல்ங்கிறார். அந்த ஒரு பால் அடிச்ச கிணறு மலேசியால இருக்கா, பால் அடிச்ச கிணறு இருக்கா, எங்க பாத்துருக்கீங்களா? கிணறு இருக்கா மலேசியால? தண்ணியே இல்லாத கிணறுக்கு தான் பால் அடிச்ச கிணறு இருக்கு. தண்ணியே இருக்காது, ட்ரையா இருக்கும். பாத்திருக்கீங்களா? நீ பார்த்தது இல்லையா? அஹ், தண்ணியே இல்லாத கிணறு. அது இருட்டு இருக்கும், இருட்டா இருக்கும், வெளிச்சமே இருக்காது. அப்புறம் அங்க பாம்புகள்லாம் இருக்கும். தண்ணி இல்லாத கிணறு இருக்குல்ல, அந்த கிணறுக்குள்ள பாம்புகள் இருக்கும், வெளிச்சம் இருக்காது, துஷ்ட மிருகங்கள்லாம் இருக்கும், ரொம்ப கொடூரமான விஷ ஜந்துக்கள்லாம் இருக்கும். அதுல விழுந்தா என்ன ஆகும்? பினிஷ்டு, இல்லையா? அதுல விழுந்தா முடிஞ்சது. அப்ப பிரகலாத் மகாராஜ் என்ன சொல்றாரு, இங்க சொன்ன மாதிரி அசத், உண்மை இல்ல. தசாது மன்யே அசுர வரிய தேகினா சதா சமுக்தீனத்தியா அசத் கிரகா. உண்மை இல்லாத வீடு எது? இந்த கிருஷ்ணர் இல்லாத வீடு, கிருஷ்ண கான்சியஸ் இல்லாத வீடு வந்து அசத் கிரகா. எங்க வந்து கிருஷ்ணா கான்சியஸ் பிராக்டிஸ் பண்ணலையோ அது அசத் கிரகா. தட் இஸ் ஈக்குவல் டு டார்க், டீப் டார்க் வில். அது இருண்ட கிணறு. அது என்ன, அதனால பிரகலாத் மகாராஜ் என்ன சொல்றாரு, பிரகலாத் மகாராஜ் வந்து எர்ணிகசிபு பார்த்து சொல்றாரு, ஓ எர்ணிகசிபு, ஓ அசுரலில் சிறந்தவரே, யூ ஆர் த பெஸ்ட் அமங் த டீமன்ஸ். நீங்க அசுரலே சிறந்தவரே. அவர் என்ன அப்பா பார்த்து சொல்றாரு, யாருமே இப்படி பேச மாட்டாங்க எர்ணிகசிபு முன்னாடி. எர்ணிகசிபு முன்னாடி போய் யாராவது அப்படி பேச முடியுமா? இந்திரா, சந்திரா, வருணா போன்ற டெமிகாட் எல்லாம் வந்து பயந்துக்கிறாங்க, தேவர்கள்லாம் பயந்துக்கிறாங்க எர்ணிகசிபு முன்னாடி போறதுக்கு. ஆனா பிரகலாத் மகாராஜ் சொல்றாரு, ஓ அசுரலில் சிறந்தவரே, ஓ மை டியர் டேடி அப்படிலாம் சொல்ல. நம்ம சொல்ல ஓ டாடி, ஓ மை டியர் டாடி, இப்படிலாம் நம்ம சொல்லுவோம். ஓ எனக்கு பிரியமான அப்பாவே, ஓ என் தந்தையே, அப்படி சொல்லல. யூ ஆர் த பெஸ்ட் அமங் த டீமன்ஸ். நீங்க தான் அசுரலி சிறந்தவர். அவர் போய் டாடி மம்மிலாம் சொல்லல. யூ ஆர் த பெஸ்ட் அமங் த டீமன்ஸ், நீங்க அசுரலி சிறந்தவர். தசாது மன்னி அசுரவரிய தேகினா. ஆனா என்ன பிரயோஜனம்? நீங்க அசுரலியே சிறந்தவரா இருக்கீங்க, ஆனா இருண்ட கிணறுல விழுந்துட்டீங்க. ஹித்வாத பாதம் கிரகமந்த கூபம். அசத் கிரகம், உண்மை இல்லாத வீடு, அந்த கோபம். ஏன்னா நீங்க கிருஷ்ணரை சரண்டர் பண்ணல, நீங்க கிருஷ்ணரை சுப்ரீம் பர்சன் ஆஃப் காடே ஏத்துக்கல. நீங்க கிருஷ்ணரை முழுமுத கடவுளா ஏத்துக்காதனால கட் அவுட் ஃப்ரம் திஸ் ஹோம். நீங்க வீட்டை விட்டு வெளியே போங்க. வனம் ஏதோ எத் ஹரிமாஸ்ரீ, நீங்க விருந்தாவனத்துக்கு போங்க. என்ன கட்சி விட்டு சொல்றாரு, நீங்க விருந்தாவனத்துக்கு போகல. பிரகலாத் மகாராஜ் சொல்றாரு, நீங்க விருந்தாவனத்துக்கு போய் ஹரியோட நாமத்தை சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே. அதனால திஸ் மெட்டீரியல் வேர்ல்ட், இந்த பௌதிக உலகம் வந்து தமஸ், இந்த மெட்டீரியல் வேர்ல்டு தமஸ். தமா மீன்ஸ் டார்க்னஸ், தமா மீன்ஸ் இக்னோரண்ட். ப்ரோப்பா என்ன சொல்றாரு, தமஸ் அப்படின்னு சொல்லும்போது தமோ குணா. தமோ குணம்னா அறியாம, தமோ குணா மீன் டார்க்னஸ், இல்லூஷன், அறியாம, இருள், மாயை. அதனாலதான் வேதம் என்ன சொல்லுது, தமசோமா ஜோதிர்கம, இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வாங்க. சரி, அப்போ இந்த கிரகம் இருக்கு இல்லையா, நாம இருக்கிற மெட்டீரியல் வேர்ல்டு, இது தமஸ். அப்போ வெளிச்சமான கிரகம் இது, இந்த இந்த ஜட உலகம் இருக்குல்ல. இப்ப நம்ம பூமியில இருக்கோம்ல, இந்த பூலோகம் இருக்குல்ல, இதுக்கு எப்படி வெளிச்சம் கிடைக்குது? இது நேச்சுராவே இதுக்கு வெளிச்சம் இருக்கா பூமிக்கு? இல்ல. சூரியனுக்குனால வெளிச்சம் கிடைக்குது. இப்ப சூரியன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? நம்ம எல்லாம் இருட்டுல தான் உட்காந்துருப்போம். நீங்க என்னைய பார்க்க முடியாது, நான் உங்களை பார்க்க முடியாது, நம்மள நாமளே பார்த்துக்க முடியாது, இல்லையா? அன்னைக்கு பேசிட்டு இருந்தோம். இப்ப இருட்டு வந்துருச்சு, நீ இருட்டா இருந்ததுன்னா என்னை நானே பார்த்துக்க முடியாது. அப்புறங்க நான் உங்களை பார்க்கறது, வெளியில உள்ள விஷயங்களை எப்படி பார்க்கறது? அப்ப இந்த மெட்டீரியல் வேர்ல்ட், ஜட உலகம் வந்து இருள் நிறைந்தது, தமசு, அறியாமை நிறைந்தது. அதனால இந்த இருள் நிறைந்த இடத்துல, அறியாமை இடத்துல உட்கார்ந்து இருக்காதீங்க, வெளிச்சத்துக்கு. அப்ப வெளிச்சமான கிரகம் அது, வெளிச்சமான கிரகம் அது கிருஷ்ணாவுடைய வைகுந்த லோகம். எங்க சொல்லியிருக்கு? ரசிகா ப்ரோடி வீடா?
இங்க ஏன் வெளிச்சம் இருக்குன்னா இங்க ஜெகநாதர் இருக்காரு இல்லையா? சோ இந்த வீடு இப்ப வெளிச்சமா இருக்கு. இல்ல பிரபு எங்க வீடு ஒண்ணு இருட்டு இல்ல வெளிச்சமா இருக்கு. ஏன் இங்க வெளிச்சமா இருக்கு? ஜெகநாதர் உட்கார்ந்திருக்காரு. ரைட். சோ அதனால இது இருண்ட கிணறு இல்ல. ஏன்னா இங்க ஜெகநாதர் வந்து இலுமினேட் பண்றாரு. இந்த இடத்தை இப்படி பிரகாசிக்கிறார். பாருங்க ஜெகநாதரே நம்ம கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு பிரகாசிக்கிறார் இல்லையா? சரி இப்போ கிருஷ்ணா எங்க சொல்றாரு என்னுடைய என்னுடைய கிரகம் வந்து வெளிச்சம் உள்ளதுன்னு எங்க சொல்றாரு? வேர் யூ சே கிருஷ்ணா? எங்க படிச்சிருக்கோம் கிருஷ்ணனுடைய உலகம் வந்து வெளிச்சம் உடையதுன்னு? அங்க எலக்ட்ரிசிட்டி தேவையில்லை, சன் காட் தேவையில்லை, மூன் காட் தேவையில்லை. கிருஷ்ணனுடைய உலகத்துல சந்திரன் தேவையில்லை, சூரியன் தேவையில்லை, நெருப்பு தேவையில்லை. அப்புறம் எப்படி வெளிச்சமா இருக்கு? சுயப்பிரகாசம் உடையது. அப்ப கிருஷ்ணன் எங்க சொல்றாரு? 15 சாப்டர்ல சொல்றாரு பகவத்கீதையில. 15 சாப்டர் 15ஆம் அத்தியாயம் சொல்றாரு, நதத் பாஷேதே சூரியோ நசசாங்கோ ந பாவகா எத் கத்வான நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. எனது உலகத்துல சூரியன் தேவையில்லை, சந்திரன் தேவையில்லை, மின்சாரம் தேவையில்லை. அங்க ஒருத்தர் வந்து தான் திரும்ப வர தேவையில்லை. கிருஷ்ணாவுடைய உலகத்துக்கு போயிட்டா திரும்பி இங்க போயிட்டு போயிட்டு வர பிசினஸ் எல்லாம் கிடையாது. இந்தியால இருந்து மலேசியா வருது, மலேசியா இந்தியா போற பிசினஸ் எல்லாம் கிடையாது. கிருஷ்ணாவுடைய உலகத்துக்கு போயிட்டா போயிட்டு போயிட்டு வர பிசினஸ் இல்லை. அங்கேயே பர்மனண்டா இருந்துட வேண்டியதான். எத்கத்துவா நிர்வர்த்தந்தே தத்தாம பரமமம. என் உலகத்துக்கு வந்துட்டா திரும்பி இங்க வர வேண்டியது இல்லைங்கிற. அதுதான் சுயப்பிரகாசம் உடையது, செல்ஃப் எலிமினேஷன். அப்புறம் எப்படி என்னங்க கோலோ விருந்தாவனத்துல சுயமா பிரகாசம் இருக்கு. அப்புறம் வேற எங்கிருந்து எல்லாம் பிரகாசம் வருது? கிருஷ்ணனுடைய பாடியில இருந்து வருது, கிருஷ்ணன் போட்டுள்ள ஜுவல்ஸ்ல இருந்து வருது. அந்த ஸ்பிரிச்சுவல் இட்ஸ் மேட் ஆஃப் சிந்தாமணி ஸ்டோன். சிந்தாமணி கல்லு. சிந்தாமணி கல்லு சுயப்பிரகாசம் உடையது, ஃபுல் ஆஃப் கோல்டு. சிந்தாமணி கல்லை பத்தி எங்க படிச்சிருக்கோம்? வந்துட்டீங்களா? சிந்தாமணி பிரகர சத்மசு கல்ப விரக்ஷா லக்ஷா விருதேஸ்வரபீர் அபிபாலயந்தம் லக்ஷ்மி சகசர சத சம்பிரம சேவியமானம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. சிந்தாமணி கல் அப்படியே ஜொலிக்கும் தக தகன்னு. நம்ம ஊர் செங்கல் கருங்கல் மாதிரிலாம் இருக்காது. இங்க வந்து இந்த காங்கிரீட் எல்லாம் போன்றாங்கல்ல, சிமெண்ட் கல் செங்கல், சிமெண்ட் பிரிக், செங்கல் பிரிஸ்கலர், அந்த மாதிரி இல்ல. அது சிந்தாமணி ஸ்டோன். அப்படியே ஜொலிக்கும், கண்ணெல்லாம் பிரகாசிக்கும். அப்படி எப்படி இருக்கும்? வைகுண்டம் முழுதும் பிரகாசிக்கும். பிரகரா, பிரகரா மீன்ஸ் பார்டர், பவுண்டரி. வைகுண்டாவுடைய பவுண்டரி பார்டர் ஃபுல்லா மேட் ஆஃப் சிந்தாமணி ஸ்டோன். நீங்க வந்து சைனாவுடைய பார்டர்ல போனா சீனா வால் இருக்கு இல்லையா? சீன பெருஞ்சுவர். இந்தியாவுக்கும் சைனாவுடைய பார்டர்ல பெரிய செவுறு கட்டிட்டு எழுப்பியிருக்காங்களா? நீங்க பாத்திருக்கீங்களா? நான் இன்னும் பார்த்தது இல்லை. ஒரு தடவை போய் பார்க்கலாம் எப்படி கட்டியிருக்காங்க. அது என்ன, கருங்கலை வச்சு கட்டியிருப்பாங்க, வேற எதை வச்சு கட்டியிருப்பாங்க இல்லையா? ஆனா கிருஷ்ணருடைய கோலோவிருந்த வைகுந்தாவுடைய பிரகரா பவுண்டரி வந்து சிந்தாமணி ஸ்டோன்ல கட்டியிருக்காங்க. செல்ஃப் எலிமினேட்டிங், சுய பிரகாசம் உடையது. அதுக்கப்புறம் கிருஷ்ணருடைய பாடியில இருந்து அந்த எப்ளிஜென்ஸ் வருது. ஒரு நாள் என்ன நடந்தது? கிருஷ்ணன் என்ன பண்ணுவாங்க, கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு? கோபியில் வீட்டுல போய் வெண்ண திருடுவார். கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு? எங்க போறாரு அவரு? வாங்க ஹரே கிருஷ்ணா. இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. வேற கோயிங் வருவாங்க. சோ கோலோ விருந்தாவனத்துல கிருஷ்ணர் என்ன பண்ணுவாங்க? கோபி வீட்டுல எல்லாம் போய் வெண்ண திருடுவாங்க. கரெக்டா? அப்போ வந்து கோபிகள்லாம் வந்து யசோதா மட்டும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இது வந்து பாகவதம் 10th கேண்டோல இருக்கு. யசோதாமா, கிருஷ்ணா வந்து எங்க வீட்டுல வெண்ண திருட வராரு. சரி வெண்ண திருடுறாரு சொல்லிட்டு பார்த்தா வெண்ண திருடி அவர் சாப்பிட்றது இல்லாம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுத்து, குரங்குக்கெல்லாம் கொடுத்து, பானையெல்லாம் போட்டு உடைச்சு அங்க பூரா நாசமாக்கிடுறாரு. சரி இந்த பையன் வந்து வெண்ணெய் திருட வரான்னு சொல்லி மேல உரியில கட்டி வச்சிருந்தோம். உரியில கட்டி வச்சு என்ன பண்ணாரு? பசங்க ஒத்துரு மேல ஒத்துரு மேல ஒத்துரு மேல ஏறி கிருஷ்ணர் எல்லா பசங்களையும் குனிய வச்சு மேல ஏறி வெண்ணெய் எடுத்துடுறாரு. இல்ல உரலை கவுத்து உரலை உருட்டிட்டு வந்து, உரல் எல்லாம் வச்சிருப்பாங்க முன்ன வீடுகள் எல்லாம், உரல் இருக்கும், அந்த அரிசியெல்லாம் குத்துவாங்க. இப்ப அதெல்லாம் போயே போச்சு. எல்லாம் மிக்சியில போட்டு அடிச்சிடறாங்க, மிக்சியில அடிச்சு விட்டுறாங்க. முன்னெல்லாம் உரல், ஆட்டாக்கல், அம்மிக்கல் இருக்கும். அதே ஒரு எக்ஸசைஸ் தான். அம்மிக்கல் எப்படி அரைப்பாங்க பாத்திருக்கீங்களா? இந்தியால இருக்கு இந்த மாதிரி அரைப்பாங்க. இப்ப என்ன பண்றாங்க? டாக்டர் இந்த கை வந்து இப்படி இதாக மாட்டேங்குது, நீங்க என்ன இப்படி இப்படி பண்ணுங்கிறாங்க. இது ஒழுங்கா வீட்டுல சமைச்சிட்டு இருந்தா இந்த மாதிரி கை இப்படி எல்லாம் பண்ண வேண்டியது. நிறைய யூடியூப்ல பார்த்தா
நிறைய பேர் எக்ஸசைஸ் பண்றாங்க. இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது அம்மிக்கல் அரைச்சிட்டு இருந்தது ஒரு காலத்துல. அதை விட்டுட்டு இப்ப ஆர்டிபிஷியலா பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர் இப்படி பண்ணிக்குது மாவு அரைச்சது. இப்படி உட்காந்து மாவு அரைச்சிட்டாங்க. இதெல்லாம் பண்றது இல்லை இப்போ. அதனால என்ன பண்ணிடுறாங்க, இது ஒரு பிசியோதெரப்பியா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிசியோதெரப்பி டாக்டருக்கு நிறைய காசு. ஒரு மணி நேரம் வந்தா 500,000 ருபீஸ் எல்லாம் வாங்குறாங்க. எனிவே, ஸோ என்ன நடந்தது, இந்த உரல் இருக்கு இல்லையா, உரலை வந்து என்ன பண்ணுவாங்க, கிருஷ்ணர் வந்து உரலை கவுத்து அது மேல ஏறி வெண்ணெயெல்லாம் எடுத்துடுவார். அப்புறம் இந்த கோபி எல்லாம் சொல்றாங்க, இந்த மாதிரி உங்க பையன் கிருஷ்ணர் இருக்கானே, அவர் வந்து வெண்ணெய் திருடா சொல்லி நாங்க வீட்டுல இருட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சிருந்தோம். ரூம் எல்லாம் அடைச்சு வச்சுட்டு ஜன்னல்லாம் க்ளோஸ் பண்ணி இருட்டுல வச்சா அதையும் வந்து எடுத்துட்டாங்க. அப்போ ஒரு கோபி சொன்னா, அது எப்படி எடுத்தாரு? அது அவர் நிறைய யசோதாமா நிறைய நகை போட்டு விட்டுருக்காங்க. யசோதாமா என்ன பண்ணாங்க, கிருஷ்ணருக்கு நிறைய நகை போட்டு விட்டுருக்காங்கல்ல, அந்த நகையிலேருந்து வர வெளிச்சத்துல எடுத்துட்டாங்க. அப்ப இன்னொரு கோபி சொன்னாங்க, அது என்ன கிருஷ்ணருடைய உடம்புல நகை, கிருஷ்ணருடைய உடம்பே வெளிச்சமா தான் இருக்குன்னு. இந்த கிருஷ்ணர் பலராமரும் ரெண்டு பேர் உடம்புலயும் லைட் வருது, வெளிச்சமா இருக்கு. அதனால அவனுக்கு நகைனால வெளிச்சம்லாம் இல்ல, இவங்க உடம்புல இருந்து வர வெளிச்சம் அந்த நகையவே மறைச்சிருச்சு. நகையெல்லாம் ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு. அந்த உடம்புல இருந்து அவ்வளவு வெளிச்சம் வருது, எவ்வளவு இருட்டுல வச்சிருந்தாலும் எடுத்துடுறாங்க. அப்புறம் இன்னொரு இடத்துல என்ன பாடுறாங்க, லசத் குண்டலம் கோகுலே வர்ஜமானம். கிருஷ்ணருடைய காதுல குண்டலம் போட்டு விட்டுருவாங்க யசோதாமா, இந்த ஜிமிக்கி கம்மல்லாம் போட்டிருப்பாங்க. அது வந்து கிருஷ்ணருடைய கன்னத்துல பட்டு அது கோகுலம் முழுவதும் பிரகாசமாகுது. அதை விட்டுட்டு இங்க பிளாஸ்டிக் கம்மலும் ஃபைபர் கம்மலும் வாங்கி போட்டு, சிலர் கம்மலே போடாம சுத்திட்டு இருக்காங்க, சிலர் பிளாஸ்டிக் கம்மலும் ஃபைபர் கம்மலும் வாங்கி போட்டு. கிருஷ்ணர் உலகத்துல அவர் போட்டிருக்க கம்மல் என்ன பண்ணுது, கிருஷ்ணா காதுல போட்டிருக்கிற கம்மல் அவர் கன்னத்துல பட்டு அந்த இலுமினேஷன், அந்த பிரைட்னஸ் இருக்குல்ல, கோகுலம் முழுவதும் பிரகாசி. லசத் குண்டலம் கோகுலே வர்ஜமானம். அந்த மாதிரி இடத்த விட்டுட்டு இங்க வந்து எவ்வளவு கஷ்டப்படுறோம் இல்லையா? போலீஸ் பீப்புள் நம்ம முட்டாள்கள். சரி, அப்ப என்ன ஆச்சு? சோ இந்த ஜட உலகம் தமஸ், இது இருள் நிறைந்தது, அறியாம. இங்க நம்ம எதையுமே பார்க்க முடியாது. என்ன இந்த கண்ணுக்கு பவர் இருக்குங்கிறீங்க, கொஞ்சம் தூரத்துக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்த்தா சொல்ல முடியாது, கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும் இல்லையா? நம்முடைய விஷனுக்கு அவ்வளவுதான் பவர். அதே மாதிரி சூரியன் இருக்கிறதால நம்மளால பார்க்க முடியுது, சூரியன் இல்லைன்னா பார்க்க முடியாது, சூரியனுக்கு தான் பார்க்க முடியுது. அப்ப கிருஷ்ணர் என்ன பண்ணாராம், என்ன சொல்லுது, கிருஷ்ணர் பார்க்கணும்னு நினைச்சாராம். இவ்வாறாக அனைத்தும் இருளில் இருந்த பொழுது பகவான் தம்மையும் படைக்கப்பட்டுள்ள அனைத்தையும் காண விரும்பினார். கிருஷ்ணர் முதல்ல விரும்பணும். நம்ம என்ன ஆசைப்படலாம், என்ன தானே திட்டம் போடலாம், கிருஷ்ணர் விரும்பினாதான் நடக்கும். நம்ம நிறைய திட்டம் மேல திட்டம் போட்டுட்டே இருக்கலாம், கிருஷ்ணா சாங்ஷன் பண்ணணும் ஓகே அப்படின்னு நடக்கும். அதனால நம்ம பிளான் போடவே கூடாது, கிருஷ்ணாட்ட விட்டுறணும். கிருஷ்ணா இது நீங்க விரும்பினா நடத்துங்க, அவ்வளவுதான். ஆனா நம்ம திட்டம் போடக்கூடாது. இங்க கிருஷ்ணாவுடைய திட்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ என்னது, இந்த மாதிரி ஜட உலகத்தை வந்து இந்த மெட்டீரியல் வேர்ல்ட்ல வந்து கிருஷ்ணா கிரியேட் பண்ணிட்டார், ஜட உலகம் படைச்சிட்டார். ஆனா எப்படி இருக்கு, எல்லாம் இருட்டா இருக்கு. அப்புறம் வெளிச்சம் வேணுமே. கிருஷ்ணர் என்ன பண்ணாராம், இந்த ஜட உலகத்தை படைச்சிட்டு இதை பார்க்கணும்னு நினைச்சாராம். இது எப்படி படைச்சிருக்கேன்னு பார்க்கணும், என்னையும் நான் பார்க்கணும். அப்போ அவர் பார்க்கணும்னு விரும்பினதுனால இவ்வாறாக அனைத்தும் இருளில் இருந்த பொழுது பகவான் தம்மையும் படைக்கப்பட்டுள்ள அனைத்தையும் காண விரும்பினார். எவ்ரி திங் ஹேப்பன் இட் சுப்ரீம் வில் ஒன்லி. எல்லாமே அவருடைய அவருடைய விருப்பத்துல தான் நடக்குது, கிருஷ்ணாவுடைய விருப்பத்துல தான் நடக்குது. அப்புறம் என்ன பண்ணாரு, பிறகு கண்கள் முதல்ல அந்த, அதாவது இங்க ரெண்டு விஷயம் இருக்குங்க. ஒண்ணு வந்து கிருஷ்ணருடைய சச்சிதானந்த ரூபம், கிருஷ்ணாவுடைய எட்டர்னல் ஃபார்ம், நித்தியமான அறிவு நிறைந்த கிருஷ்ணருடைய ஆன்மீக ரூபம், அது ஒண்ணு. இன்னொன்னு கிருஷ்ணருடைய மெட்டீரியல் ஃபார்ம் ஒண்ணு இருக்கு, அதான் விராட் புருஷ். பாகவத்துல செகண்ட் கண்ட விராட் புருஷ் பார்த்தா படிச்சுட்டு இருக்கும், விராட புருஷர். அவரு இப்ப கிருஷ்ணர் இருக்காரு இல்லையா, கிருஷ்ணா வந்து டைரக்டா மெட்டீரியல் நேச்சரோட என்கேஜ் ஆகுறது இல்ல. கிருஷ்ணா என்ன பண்றாரு, நேரடியா ஜட இருக்கோடு தொடர்பு கொள்றது இல்ல. இப்ப நம்ம ஸ்கூலுக்கு போறோம் இல்லையா, ஸ்கூல்ல வந்து பிரின்சிபால் இருக்காங்க, பிரின்சிபால் நம்மளோட டைரக்டா கனெக்ஷன்ல இருக்காரா? ஆனா கனெக்ஷன்ல தான் இருக்காரு, கனெக்ஷன்ல இருக்காரு, இல்லாமல் இருக்காரு. எப்படி? டீச்சர்ஸ் தான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க, பிரின்சிபல் வந்து கிளாஸ் எடுக்கல. பட் அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் த பிரின்சிபல் வந்து டீச்சர்ஸ் வந்து டீச்சிங் இல்லையா? நமக்கு வந்து ஸ்கூல் போறோம், அங்க பிரின்சிபால் இருக்காரு, அவரோடு நம்ம தொடர்புல இருக்கோம், தொடர்பு இல்லாமல் இருக்கும்.
அவர் டைரக்டா நமக்கு பாடம் நடத்தல, டீச்சர் நடத்துறாங்க. டீச்சர் யாரும் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க? பிரின்சிபால் அப்பாயிண்ட் பண்ணி இல்லையா? பிரின்சிபால் வந்து அந்த ஸ்கூலுடைய சேர்மன் ஆர் பிரின்சிபால் ஓமவரி மேபி கரஸ்பாண்டன்ட் அவர் அப்பாயிண்ட் பண்ணிருக்காரு. அந்த டீச்சர் நமக்கு லெசன் எடுக்கிறாங்க. டீச்சர் சொல்லி கொடுத்தாதான் புரியும், இல்லாட்டி புரியாது. டீச்சர் யாருன்னு டிசைட் பண்றது பிரின்சிபால் இல்லையா? அதே மாதிரிதான் கிருஷ்ணா முதல் விரும்பணும், இந்த ஜட உலகத்தை படிச்சு அதுல உயிர்வாளிகள் அனுப்பணும். அதுக்கப்புறம் இங்க உள்ளதெல்லாம் பார்க்கணும்னு அவர் விரும்பணும். அப்ப கிருஷ்ணர் என்ன பண்ணார்? ரெண்டு ரோல் பண்றாரு. ஒண்ணு வந்து அவருடைய நித்தியமான லீலை. கிருஷ்ணா வந்து கோலோ விருந்தாவனத்துல அவர் நித்தியமா லீலை பண்றாரு. கன்றுகளோட, பசுக்களோடு, நண்பர்களோடு அவர் நித்தியமா லீலை பண்றாரு. இந்த கிரியேஷன் வரும்போது என்ன பண்றாரு கிருஷ்ணா? அவருடைய எனர்ஜி மூலமா பண்றாரு. டைரக்டா அவர் இன்வால்வ் ஆகுறது இல்ல. மயா தக்ஷேன பிரகிருதி சுயதேச சராச்சரம். கிருஷ்ணா பார்த்தோன்னே ஒர்க் ஆகுது. அம்மா பார்த்தோன்னே நீ புரிஞ்சுக்கிறீல, ஓ இன்னைக்கு ஏதோ திட்ட போறாங்க இல்ல, அவங்க பார்வையிலே புரிஞ்சுக்கிறோம். அம்மா இப்படி பார்த்தாங்கனாலே ரைட்டு, ஏதோ தப்பு பண்ணிட்டோம், மாட்டிக்கிட்டோம் இல்லையா? சோ கிருஷ்ணா பார்க்க ஆரம்பிச்ச உடனே ஜட உலகம் ஏகாரு. அந்த விராட புருஷருடைய இந்த பிரம்மாண்டமான ரூபத்துக்குள்ள எல்லாம் இருக்கு. அதான் அனைத்தும் கிருஷ்ணருக்குள்ள இருக்கு. அப்ப பகவத்கீதையில கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? எல்லாம் என்னில் இருக்கு, நான் அதில் இல்லைங்கிறார். எல்லாமே கிருஷ்ணருக்குள்ள இருக்கு, ஆனா கிருஷ்ணர் அதுக்குள்ள இல்ல. அப்ப என்ன அர்த்தம்? அவர் எதுனாலும் பாதிப்படைறது இல்ல. எதுவும் அவர் டச் பண்ண, இந்த மெட்டீரியல் நேச்சர் வந்து கிருஷ்ணாவை டச் பண்ண முடியாது. சுப்ரீம், அவர் சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட். அவர் முழுமுதற் கடவுளா இருக்கிறதுனால இந்த ஜட இயற்கை வந்து கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டு இருக்கு, சம்பந்தப்படாமல் இருக்கு. கிருஷ்ணர் தான் இந்த ஜட உலகத்தை படைக்கிறாரு, அதுல இருந்து விலகி இருக்காரு. கரஸ்பாண்ட் தான் ஸ்கூல் நடத்துறாரு, அதுக்கு உங்களுக்கு அவருக்கும் ஸ்டூடெண்ட்க்கும் டைரக்ட் கனெக்ஷன் இல்லை. ரைட்? சோ என்னாச்சு? அப்ப யார் பண்றாத? அந்த விராட புருஷர். இந்த மெட்டீரியல், ஹோல் மெட்டீரியல் நேச்சர் விராட புருஷருக்குள்ள இருக்கு. அவருக்கு விராட புருஷர் பார்க்கணும்னு நினைக்கும் போது நமக்கு கண்கள் வருது, சூரியன் வந்தது. அப்போ கிருஷ்ணருடைய அனுமதி இல்லாம சூரியன் உதிக்கவும் முடியாது, மறையவும் முடியாது. சூரியன் இல்ல நம்மளால பார்க்கவும் முடியாது. சூரியன் இல்ல யோசிச்சு பாருங்க, எப்படி பார்க்க முடியும்? ஏதோ சயின்டிஸ்ட் வந்து லைட் கண்டுபிடிச்சிருக்காங்க, நான் பெருமையா பேசிட்டு இருக்கோம். எவ்வளவு லைட் போட முடியும்? எவ்வளவு இடத்துல லைட் போட முடியும்? அப்ப அன்னைக்கு பேசிட்டு இருந்தோம். பிரபுபா என்ன சொன்னாரு? ஓகே, நீங்க வந்து கடவுளை நம்புறது இல்ல, சயின்டிஸ்ட் ஆர் நாட் பிலீவிங் காட், மோஸ்ட் ஆஃப் த சயின்டிஸ்ட். ஒரு சில சயின்டிஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சில விஞ்ஞானிகள் கடவுள் இருக்கிறத ஒத்துக்கிறாங்க, சிலர் ஒத்துக்கிறது இல்ல. சரி, ஓகே, யூ ஆர் ஆல் சயின்டிஸ்ட். நீங்க வந்து ஏன் ஒரு சன் காட் கிரியேட் பண்ணக்கூடாது? இல்லையா? நீங்க ஒரு சூரியனை, இப்போ ஒரு சூரியன் இருக்கிறதுனால இங்க எல்லா பக்கம் வெளிச்சம் வருது. அப்ப சயின்டிஸ்ட் இன்னொரு சூரியனை கண்டுபிடிக்கணும், நைட்டு பூரா வெளிச்சமா இருக்கும், கரண்ட் செலவெல்லாம் மிச்சமாகும்ல. வீட்டுக்கு வீடு லைன் கொடுத்து கரண்ட் பில் கட்டி இதெல்லாம் டைம் வேஸ்ட் தானே. ஆனா அது பண்ண முடியாது. அது கிருஷ்ணரால் மட்டும்தான் முடியும். அது வந்து கிருஷ்ணரால் மட்டும்தான் முடியும். அதனால இங்க என்ன சொல்லியிருக்கு? கிருஷ்ணா பார்க்கணும்னு நினைச்ச உடனே பாருங்க, அவரு பார்க்கணும்னு நினைச்ச உடனே தான் என்னாச்சு? சூரியன் படைக்கப்பட்டு கண்கள், நமக்கு கண்ணு வந்தது. விராட புருஷனுக்கு கண்ணு வந்ததுனால நமக்கு கண்ணு வந்தது. அவர் பார்க்கணும் விரும்பினாலும் சூரியன் படைக்கப்பட்டது. காணும் சக்தி மற்றும் காட்சிக்குரிய பொருள்கள் எல்லாத்தையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. அதனால இது எல்லாமே கிருஷ்ணருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அவர் தான் சுவிட்ச் ஆன் பண்றாரு, அவர் தான் சுவிட்ச் ஆஃப் பண்றாரு. இப்ப இந்த லேப்டாப் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. ஆனா நான் சுவிட்ச் ஆன் பண்ணேன். அது என்னதான் ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் பண்ணாலும் நான் சுவிட்ச் ஆன் பண்ணாதான் அது ஒர்க் ஆகும். அப்புறம் நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணாதான் ஸ்டாப் ஆகும். நான் வந்து என்ன பண்ணேன்? மீட்டிங் கண்டக்ட் பண்ணிட்டு ரெக்கார்டிங் ஆன் கொடுத்தா ரெக்கார்ட் ஆன் ஆகுது. ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணா ஸ்டாப் ஆகும். அப்ப சுவிட்ச் என் கையில இருக்கு, ஈவன் தோ இஸ் ஒர்க்கிங் ஆட்டோமேட்டிக்கலி. அந்த மாதிரி இந்த மெட்டீரியல் நேச்சர் வந்து தானா இயங்கினாலும் கிருஷ்ணர் தான் சுவிட்ச் ஆன் பண்றாரு, அதை ஆஃப் பண்றாரு. அவர் மழை வேணுமா கொடுப்பாரு, வேணாம்னா ஸ்டாப் பண்ணுவார். சூரியன் வரணுமா வர வைப்பார், வேணாம்னா நிறுத்திடுவார். ரிமோட், கிருஷ்ணர் கையில ரிமோட் இருக்கு. அவர் தான் எல்லாம் அவர் பண்ணிட்டு இருக்காரு. எப்படி நம்ம கையில ரிமோட்டை வச்சு சேனலை மாத்திக்கிட்டே இருக்கோம், அந்த மாதிரி கிருஷ்ணர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. சோ அந்த மாதிரி இங்க ஒரு விஷயம் தான் சொல்லியிருக்காரு. அவரு பார்க்க நினைச்சதுனாலதான் நமக்கு பார்வை கிடைச்சது. அவர் பார்க்க நினைச்சு அவரு, அதுதான் சூரியன் வந்தது, காட்சிக்கான பொருள், காட்சிக்குரிய விஷயங்கள் அனைத்தும். அப்புறம் பரமபுருஷர் வாசனைகளை முகர விரும்பினார். இங்க ஸ்மெல், ஸ்மெல் பண்றது. அப்போ அந்த விராட புருஷன் ஸ்மெல் பண்ணணும்னு நினைச்சாதான் நம்மளால. அப்போ எதுவுமே வந்து பகவான் நினைச்சாதான் அது நமக்கு நடக்கும். அதான் இங்க ப்ரோபா சொன்னார், இந்த மேன் மேன் ப்ரொபோசல் காட் டிஸ்போசல் ஒரு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? இங்க ஒரு வேர்டு படிச்சோமே,
இங்க ஒரு வார்த்தை ப்ரோப்பா எழுதியிருந்தார். பகவான் ஜீவராஜ் பிரபு 20வது ஸ்லோகம் பொருளுரையில நடுவுல இருக்கு பிரபு. அதான் மாதாஜி. பகவானின் கருணையால் தான் சிந்தனைக்கு உருவாக்க முடியும். ஆகவேதான் நாம் ஒன்றை நினைக்க தெய்வம் பேரு நினைக்கும். அது நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் ஒண்ணு நினைச்சா கடவுள் ஒண்ணு நினைக்கிறேன், நான் என்ன பண்றது இல்லையா? ரொம்ப பேரு இந்த நீங்க பாத்தீங்கன்னா சிலர்லாம் ரொம்ப புலம்புவாங்க. நான் ஒண்ணு நினைச்சேன், சாமி ஒண்ணு நினைக்குது, என்ன பண்றது அப்படின்னாங்க இல்லையா? நான் ஒண்ணு நினைச்சா கடவுள் ஒண்ணு நினைக்கிறாரு. அப்ப என்ன பண்ணணும்? நம்ம ஒண்ணுமே நினைக்க கூடாது. கடவுள் என்ன நினைக்கிறாரு அதை நம்ம நினைக்கணும். அவ்வளவுதான். பெஸ்ட் திங் நீங்க கடவுளை நினைச்சுக்கங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நீங்க எதுவும் திட்டம் போடாதீங்க, நீங்க எதையும் நினைக்காதீங்க. சிம்பிளி கிருஷ்ணரை நினைங்க, எல்லாம் நடக்கும். அவ்வளவுதான். அது புரியாது மக்களுக்கு. நீங்க பப்ளிக் ஜெனரல் பீப்புளுக்கு என்ன புரியல, எதேதோ டிசைர் பண்றாங்க, எதேதோ நினைக்கிறாங்க, அது நடக்க மாட்டேங்குது. ஏன்னா கிருஷ்ணர் நினைச்சாதான் நடக்கும். கிருஷ்ணர் கிருஷ்ணர் நினைச்சாதான் நடக்கும். கிருஷ்ணர் நினைக்கல நடக்காது. பாருங்க, கிருஷ்ணர் ஸ்மெல் பண்ணணும்னு நினைச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு மூக்கெல்லாம் வருது, ஸ்மெல் பண்றதுக்கான அந்த சென்சேஷன் வருது. அப்புறம் அஹ், அந்த இது வாசனை சுமந்து செல்லும் காற்று, ஸ்மெல், அந்த அந்த ஸ்மெல்ல வந்து கேரி பண்ணக்கூடிய விண்ட் காட், வாசனையை சுமந்து செல்லும் வாயு தேவர். யார் இங்க இவங்கள யார்கிட்ட இருந்து வராங்க? கிருஷ்ணர்கிட்ட தான் வராங்க. அதனால பெஸ்ட் கிருஷ்ணரை சரணடைறது. நாம எதேதோ நினைச்சு திட்டம் போடாம கிருஷ்ணரை நினைச்சிட்டே இருந்தா போதும். அவர் என்ன திட்டத்தை நிறைவேற்றுமோ அதை நிறைவேற்றுவார். சிம்பிள். அதான் பெஸ்ட். அது நிறைய பேர் தெரியறது இல்ல. கிருஷ்ணரை நினைக்காம திட்டம் போடுறாங்க, அது நடக்காது. அது நடக்கவே நடக்காது. அப்படி நடக்குதா, அதுவும் கிருஷ்ணருடைய கருணையில தான் நடக்குதுன்னு எடுத்து. ஏதோ நடக்குது, ஓ கிருஷ்ணருடைய கருணையில தான் நடந்தது. அது எல்லாருக்கும் புரியாது. ஜெகநாத் பூரியில ஒரு டிவோட்டி இருந்தார், தாசியா பௌரி. தெரியும் தாசியா பௌரி கதை தெரியுமா? தாசியா பௌரி என்ன பண்ணுவாரு, ஜெகநாதுக்கு வெரி டியர், அவர் ரொம்ப பிரியமான பக்தர். அவர் வந்து ஒரு வில்லேஜ்ல இருந்தார், பாலகிராம்ங்கிற வில்லேஜ். அவர் என்ன பண்ணுவாரு, ஜெகநாத் மேல ரொம்ப பிரியம் அவருக்கு. அப்புறம் ஒரு நாள் அவர் கிராமத்துல இருந்து ஜெகநாத் தரிசனம் பண்ண வந்தார். ஜெகநாத் தரிசனம் பண்ணி ஜெய் ஜெகநாத் ஜெய் ஜெகநாத் கீர்த்தன்லாம் பாடி டான்ஸ் ஆடி ரொம்ப சந்தோஷமா அவர் பகவானை தரிசனம் பண்ணிட்டு போனார். ஒரு நாள் அவங்க ஒய்ஃப் வந்து அவருக்கு பிரசாதம் பரிமாறினாங்க, பிரசாதம் போடுறாங்க. ஒரு இலையில என்ன பண்ணாங்க, ஒயிட் ரைஸ் போட்டாங்க, வெள்ளை சாதம். அந்த ஒயிட் ரைஸ் போட்டு அதுக்கு நடுவுல சப்ஜி வச்சாங்க. அது ரவுண்டா ரெட் கலர்ல இருந்தது. இடையில வந்து இந்த பெப்பர் மின்ட்ல ஏதோ பண்ணி அதை நடுவுல வச்சாங்க. அது பார்த்து ஜெகநாதோட ஃபேஸ் மாதிரி இருந்தது. அதை பார்த்தோன்னே அவருக்கு ஜெகநாத் ஞாபகம் வந்துருச்சு. ஜெய் ஜெகநாத் ஜெய் ஜெகநாத் குதிக்கிறாரு. சாப்பிடாம குதிச்சு அழுது தரையில உருண்டு பரண்டு பயங்கி போயிட்டாரு. ஜெகநாத் மேல அவருக்கு அவ்வளவு பிரேம பக்தி. இவங்க என்ன பயந்து போயிட்டாங்க, இவருக்கு பேய் ஏதோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு. இவருக்கு என்ன ஆயிடுச்சு, நல்லா தானே இருந்தாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்க அப்பா வந்து பிரசாதம் சாப்பிட வரும்போது அம்மா வந்து சர்வ் பண்ணும்போது திடீர்னு எதிர்த்து குதிச்சாருன்னா எப்படி இருக்கு உங்களுக்கு? ஜெய் ஜெகநாத் ஜெய் ஜெகநாத் பயந்து வரீங்களா, வெளியே ஓடிடுங்க. என்னவோ ஆயிடுச்சுன்னு வந்துருவாங்க. அது மாதிரி ஊர் மக்கள்லாம் வந்துட்டாங்க. இந்த அம்மாவுக்கு ஒரே பயம், இவருக்கு என்னமோ ஆயிடுச்சு போல இருக்கு. பூரி போயிட்டு வந்ததுல இருந்து ஒரு மாதிரி இருக்காரு. ஜெகநாத் பூரி போனாரு, வந்ததுல இருந்து ஏதோ பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்காரு. அப்புறம் கொஞ்சம் பாகவதட்ட எல்லாம் போய் கேட்டாங்க. அங்க வந்து சாண்டிங் பண்ற வைஷ்ணவம் எல்லாம் இருந்தாங்க. அவங்ககிட்ட போய் கேட்டாங்க, என்னோட ஹஸ்பண்டுக்கு என்னாச்சு. அவர் கூப்பிட்டு கேட்கிறாரு. இவரை கூப்பிட்டு வச்சு பாக்குறாங்க. இவர் ஜெகநாத் ஜெகநாத் சொல்லிக்கிட்டே இருக்காரு. என்னது இவருக்கு ஜெகநாத் மாதிரி எவ்வளவு அன்பு இருக்கு. சரி என்ன பண்ணீங்க? இல்ல நான் பிரசாதம் பரிமாறினேன். எப்படி பரிமாறுனீங்க? சாதம் வச்சு அது மேல சப்ஜி வச்சு அது மேல அந்த பெப்பர் மின்ட் வச்சு அதுக்கு ஜெகநாதோட ஃபேஸ் மாதிரி இருந்து. ஓ இதுதான் காரணமா, நீ தனித்தனியா வைங்க, எல்லாம் ஒன்னெல்லாம் வைக்காதீங்க. அவருக்கு அதை பார்த்தோன்னே ஜெகநாத் ஞாபகம் வந்துச்சு. நமக்கெல்லாம் பிரசாதம் பார்த்தா உடனே சாப்பிடணும்னு தான் தோணும் இல்லையா? எல்லாம் ஒரு தூய பக்தருக்கு நமக்கு வித்தியாசம் என்னன்னா, அந்த பிரசாதத்திலேயே ஒரு ஜெகநாதர் பாக்குறாரு. நம்ம பிரசாதம் சாப்பிட்டு வயிறு நிறைஞ்சா போதும்னு பாக்குறோம் இல்லையா? எப்படா பாக்க சாப்பிட்டு முடிச்சு ஓ கம்ஃபர்டபுளா இருக்கு, ஜாலியா இருக்கு. ஹரே கிருஷ்ணா. அவர் அதுலயும் ஜெகநாதர் பார்த்தாரு. அப்படி ஒரு டிவோட்டி அவரு. அப்ப அந்த பாகவதர்லாம் சொன்னாங்க, நீங்க இனிமே அவருக்கு பரிமாறும் போது எல்லாம் தனித்தனியா வைங்க, ஒண்ணா வைக்காதீங்க, அவர் சாப்பிட மாட்டாரு. அந்த மாதிரி தான் அவங்க ஃபாலோ பண்ணாங்க. அப்புறம் ஒரு ரெகுலரா ஜெகநாத் போய் தரிசனம் பண்ணுவாரு. ரொம்ப அவருக்கு ஜெகநாத் மேல அன்பு வந்துருச்சு. அவர் ஒரு பெரிய ஃபார்மர், அவரு தோட்டம்லாம் வச்சிருக்காரு.
அப்ப வந்து அந்த ஒரு நாள் அவங்க கிராமத்துல இருந்து ஒருத்தர் ஜெகநாத் தரிசனம் பண்ண போறாரு. இவர் என்ன பண்ணுவாரு, 2 இளநீ கொடுப்பாரு. இளநீ இருக்கு இல்லையா, இளநீ டெண்டர் இருக்கும். அதை வந்து அவர்கிட்ட கொடுத்து இதை கொண்டு போய் ஜெகநாதத்தை கொடுங்க, அவர் வாங்கிக்குவாரு. நீங்க என்ன பண்ணுங்க, ஆம், துவஜஸ்தம்பம் இருக்கு ஜெகநாத் டெம்பிள்ல போனீங்கன்னா, கருடர் ஸ்தம்பம் இருக்கு. அங்க நின்னுட்டு இந்த 2 இளநீ மேல தூக்கிட்டு, ஓ ஜெகநாதா, உங்க பக்தன் தாசியா பௌரி கொடுத்தாரு, இந்த இளநீ இதை சாப்பிட்டுக்கன்னா அவர் கையை நீட்டி வாங்கிக்குவாரு அப்படி சொன்னாரு. இவருக்கு ஒரே இது என்ன, இவன் என்ன அப்பேற்பட்ட பக்தரா, இவர் பேரை சொன்ன உடனே ஜெகநாதர் கை நீட்டி வாங்கிக்குவாராம். இவருக்கு நம்பிக்கையே இல்லை. ஏய், நீ என்ன சும்மா இந்த கதையெல்லாம் விடுற, அங்க ஜெகநாதர் மணி போகணுமா, 2 இளநீ மேல தூக்கினுமா, ஓ ஜெகநாதா, உன் பக்தன் தாசியா பௌரி கொடுத்தாரு வாங்கிக்கங்கன்னா அவர் கை நீட்டி வாங்கிக்குவாராம். இதை நம்ப மாட்டேன், நம்ப மாட்டேங்கிறாரு. அவர் சொல்றாரு, நீங்க போய் கொடுங்க, ஜெகநாதர் வாங்கிக்குவாரு. நான்லாம் நம்ப மாட்டேன். இதை இவ்வளவு தூரம் நான் தூக்கிட்டு போய் நீங்க கொடுத்தேன்னு சொன்னா வாங்கிக்குவாரா? சரி ஒண்ணு பண்ணுங்க, நீங்க கொண்டு போங்க, வாங்கிட்டா கொடுத்துருங்க, இல்லாட்டி திரும்ப கொண்டு வந்துருங்க. நான் வேற தூக்கிட்டு போகணுமா? நான் சொல்றேன், நான் கொடுத்தா ஜெகநாதர் வாங்கிக்குவாரு, நீங்க வேணா போய் பாருங்க. சரி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. திரும்பி இளநீக்குது கொண்டு வரட்டேன், அப்ப நான் உன்னை வச்சுக்கிறேன், ஜெகநாதர் வாங்காம இருக்கட்டும், அப்புறம் உனக்கு இருக்கு அப்படின்னு. ஒரு நம்பிக்கை ஒண்ணும் இல்லை இந்த இவருக்கு, இந்த பக்தருக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா இவர் ஆரம்ப பக்தர். ஆனா அவர் வந்து தூய பக்தர். அவருக்கு தெரியும் ஜெகநாதர் மேல அவ்வளவு அன்பு. இவர் என்ன கொடுத்தாலும் ஜெகநாதர் வாங்கிக்கிறார். அவ்வளவு அன்பு அவருக்கு. ரொம்ப ஒன்றும் பெரிய ஐடி கம்பெனில படிச்சவர் இல்லை, சும்மா சாதாரண ஒரு ஃபார்மர் தான். இந்த டெக்னோ பார்க்ல ஐடி கம்பெனில அதுல படிச்சவர் இல்லை, பெரிய ஒரு ஸ்காலர்லாம் கிடையாது. சிம்பிள் நார்மல் ஒரு எளிமையான ஒரு பணிவான பக்தர். அப்ப இவர் போனாங்க, போயிட்டு ஜெகநாதர் கோயிலுக்குள்ள போய் அந்த கொடிக்கம்பு முன்னாடி நின்றுட்டார். துவஜஸ்தம்பம் முன்னாடி நின்றுட்டு அவர் சொன்ன மாதிரி 2 இளநீ மேல தூக்குனார். ஓ ஜெகநாதா, இந்த இளநீ வந்து உங்க நண்பர், உங்க பக்தர் தாசியாபுரி கொடுத்தாரு, வாங்கிக்கங்கன்னா அப்படி கை ஸ்வங்கின்னு வந்தது. வந்து அந்த இளநியை வாங்கிட்டாரு ஜெகநாதர் பலராமர். இவருக்கு ஒரே ஆச்சரியம், கண்ணுல கண்ணீர் வர ஆரம்பிச்சிச்சு. உண்மைதானா இது? எதிர்பார்க்கவே. அவர் நினைச்சாரு ஜெகநாதர்லாம் வாங்கிக்க மாட்டாரு. அவர் என்ன நினைச்சாரு, ஜெகநாதர் என்ன, அவர் என்ன விக்கிரகம் தானே, அவருடைய நினைப்பு அப்படிதான், அவர் விக்கிரகம் தானே. அவருக்கு தெரியல, பிரதிமா மூர்த்தி நகி துமி சாக்ஷாத் விஜேந்திர நந்தனா, இது வந்து சாதாரண விக்கிரகம் அல்ல, அவர் கிருஷ்ணர் தான். அவர் விக்கிரக ரூபத்திலிருந்து இருந்து பக்தருடைய சேவை ஏத்துக்கிறார். ஆச்சாரியர் வந்து என்ன பண்ணாங்க, ஆன்மீக குரு விக்கிரகத்தை பிரார்த்தனை பண்றாங்க. ஓ பிரபு, இவங்க எல்லாம் வந்து இங்க இருக்கிறவங்க எல்லாம், அவங்களுக்கு உங்களை நேர்ல பாக்குற அருகதை இல்ல, தகுதி இல்ல, அவங்க ரொம்ப வீழ்ந்த ஆத்மா ஆயிட்டாங்க. சோ எனக்கு வேண்டி நீங்க அந்த விக்கிரகத்துல வந்து எனக்கு வேண்டி நீங்க இந்த விக்கிரகத்துல வந்து இந்த பக்தருடைய சேவையெல்லாம் ஏத்துக்கங்க அப்படின்னு குரு வந்து ரெக்கமெண்ட் பண்ணும். குரு வந்து ரெக்வஸ்ட் பண்றாரு கிருஷ்ணாட்ட, வந்து குரு பிரார்த்தனை பண்றாரு, இந்த விக்கிரகத்துல வந்து நீங்க டிவோட்டி சர்வீஸ் எல்லாம் ஏத்துக்கங்க. அந்த மாதிரி ஒரு பியூர் டிவோட்டி பிரேயர் பண்ணாலும் தான் ஜெகநாதர் வர்றாரு. இந்திரதும்ன மகாராஜோட பிரேயர்னால தான் ஜெகநாதர் வந்தார். ரைட். அப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த இளநீ வாங்கி சாப்பிட்டாரு ஜெகநாத். இவருக்கு ஒரே ஆச்சரியம், ஏன்னா இவருக்கு தெரியாது ஜெகநாதர் வந்து தன் பக்தர்கிட்ட எப்படி அன்பு செய்வார். அது இவருக்கு மட்டும் இல்ல, இன்னொரு நாள் என்னாச்சு, தாசியா பௌரி ஜெகநாதர் பார்க்கறதுக்காக வர்றாரு. ஜெகநாதர் பார்க்க வரும்போது அவர் பார்த்தாரு, அவர் தோட்டத்துல புதுசா மாம்பழம் எல்லாம் நல்லா விளைஞ்சிருக்கு, ஃப்ரெஷ் மேங்கோஸ். இவர் என்ன பண்ணார், எல்லா மாம்பழத்தையும் ஒரு கூடையில போட்டு எடுத்துட்டு வர்றாரு. பெரிய பெரிய மாம்பழம் இவ்வளவு பெருசு இருக்கு, நல்ல ஸ்வீட் மாம்பழம் மேங்கோஸ். ஜெகநாதருக்கு மேங்கோ ரொம்ப பிடிக்கும். அந்த மாம்பழம் எல்லாம் எடுத்து கூடையில போட்டு தலையில வச்சுட்டு வர்றாரு. வந்து நேரா டெம்பிள் முன்னாடி வந்தாரு. உடனே ஒரு பாண்டாக்கெல்லாம் சுத்திட்டாங்க, அங்க நிறைய பூஜாரிகள் இருப்பாங்க, எல்லாம் சுத்திட்டாங்க. ஏ தாசியா பௌரி, அந்த மேங்கோ கூட நான் போய் ஆஃபர் பண்றேன், நான் போய் ஜெகநாதருக்கு ஆஃபர் பண்றேன். ஒரு பாண்டா வந்து சொன்னார், இல்ல இல்ல நான் தான் ஆஃபர் பண்ணுவேன். இன்னொரு, இல்ல இல்ல முடியாது, நான் ஆஃபர் பண்ணுவேன். எல்லாம் வந்து பகவானுக்கு மேங்கோ கொடுக்கறதுக்கு சண்டை போடுறாங்க. இவர் பார்த்துட்டே இருக்காரு, நீங்க எல்லாம் ஒண்ணு ஆஃபர் பண்ண வேண்டாம், நானே ஆஃபர் பண்ணிக்கிறேன்னு. அவங்க சிரிக்கிறாங்க, இவன் என்ன, இவன் ஒரு சூத்ரா, இவன் கோயிலுக்குள்ளேயே போக முடியாது, இவன் இவன் கொடுத்தா பகவான் சாப்பிடவே மாட்டாரு, இவன் போய் ஆஃபர் பண்றானா அப்படின்னு எல்லாம் சிரிச்சாங்க அவரை. தாசியா பௌரி பார்த்துட்டு, வி ஆர் ஆல் பிராமணாஸ், நாங்க தான் ஜெகநாதர் பக்கத்துல இருக்கோம், நாங்க தான் ஜெகநாதர் வர்ஷிப் பண்றோம், நாங்க ஆஃபர் பண்ணதான் ஜெகநாதர் சாப்பிடுவாரு. இவர் எப்படி கோயிலுக்குள்ள போவார், எப்படி ஆஃபர் பண்ணுவாரு? இவர் என்ன பண்ணாரு, நான்லாம் கோயிலுக்குள்ளேயே போக வேண்டியது இல்ல, இங்க இருந்தே நான் ஆஃபர் பண்ணுவேன். அவர் சொன்னாரு, நான் இங்க இருந்தே ஜெகநாதர் ஆஃபர், எப்படி நீ ஆஃபர் பண்ணு பாரு, இவ பாருங்க அப்படின்னு சொல்லி 2 மேங்கோ கையில் எடுத்தாரு.
இந்த மேங்கோ கையில எடுத்து இந்த மேல நீலா சக்கரம் இருக்குல்ல, சுதர்சன் சக்கரா, அந்த நீலா சக்கரம் ஜெகநாதர் வேற வேற இல்ல. அந்த நீலா சக்கரம் முன்னாடி காமிச்சு, ஏ ஜெகநாதா, ஓ பிரபு, ஓ ஜெகநாத், இந்த மேங்கோ சாப்பிடுங்க, டங்கின்னு மேங்கோ மறைஞ்சிருச்சு. இன்னும் 2 மேங்கோ எடுத்தாரு, ஜெகநாத் பிரபு பல்ராம் கி ஜெய், ஓ மேங்கோ கொடுத்தாரு, அதுவும் மறைஞ்சிருச்சு. ஜெகநாத் சாப்பிட்டாருன்னாரு. யார்கிட்ட கதை விடுற? ஏதோ மேஜிக் எல்லாம் பண்ணிட்டு, எங்கேயோ போய் மேஜிக் எல்லாம் படிச்சுட்டு வந்து மேங்கோ காணாம பண்ணிட்டு நீ ஜெகநாத் சாப்பிட்டான்னு சொல்றியாரு. அவன் நம்ப மாட்டேட்டாரு. இவர் கூடையில இருக்கிற மேங்கோ எல்லாம் காலி ஆயிடுச்சு. இந்த கூடையில இருக்கிற மாம்பழம் எல்லாம் காலி ஆயிடுச்சு. இவர் கையில 2 மேங்கோ எடுப்பாரு, ஜெய் ஜெகநாத் பிரபு கீனா மேங்கோ காலி ஆயிடும். எல்லா மேங்கோ காலி ஆயிடுச்சு. இந்த பூஜாரில நம்ப மாட்டேன்னு ஏதோ மாயா மாயா வேலை பண்ற, நீ ஒரு மேஜிக் மேனர். நான் இந்த மேஜிக் பண்ணல, நீங்க ஆல்டருக்குள்ள போய் பாருங்க. நீங்க போய் ஆல்டருக்குள்ள போய் பாருங்க என்ன நடக்குது. இரு, நான் ஆல்டருக்குள்ள போய் பார்த்துட்டு வரேன், உனக்கு வச்சுக்கிறேன். இன்னைக்கு நீங்க அடி வாங்க போறது இல்ல. எல்லாம் பாண்டாலாம் ஒரு தடியை வச்சிருக்காங்க. ஏதோ பெரியவனா, நாங்களே பிராமணா, நாங்க போய் ஆஃபர் பண்ணதை ஜெகநாத் அக்செப்ட் பண்ணுவாரு. இவர் பெரிய இவர் மாதிரி அந்த கோயில் முன்னாடி நின்னுக்கு வாரா, மேங்கோ தூக்கி காமிப்பாரா, ஜெகநாத் சாப்பிட்டேன்னு சொல்லுவாரா. நீ போயிட்டு உள்ள போயிட்டு வந்து உனக்கு வச்சுக்கிறேன்னு போறாங்க. அங்க போனா ஜெகநாத் முன்னாடி பூரா மேங்கோ சீட்ஸா இருக்கு. அந்த மேங்கோ கொட்டை கொட்டை தொலியெல்லாம் போட்டு வச்சிருக்கு சாப்பிட்டுட்டு. ஜெகநாத் பலராமரும் அந்த புல் மேங்கோ சாப்பிட்டுட்டு கொட்டையெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. கொட்டை, அந்த மேங்கோட ஸ்கின் எல்லாம் தொலி எல்லாம் கிடக்குது. அவ புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓஹோ, நமக்கு ஃபால்சிகோ, நமக்கு பொய் அகங்காரம். எவ்வளவு அகங்காரம் இருந்தா அந்த பக்தர் அன்போடு கொண்டு வந்தது போய், நீ வந்து நாங்க நாங்க தான் ஆஃபர் பண்ணுவோம், நீ எல்லாம் ஒன்னும் ஆஃபர் பண்ண முடியாது, நீ வெளியே போன்னு. ஜெகநாத் சொன்னார், நீ என்னடா ஆஃபர் பண்றது, அவர் கொடுக்க நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதனால இந்த ஃபால்சிகோ இருக்கக்கூடாது. இந்த ஜட உலகமே ஃபால்சிகோல தான் இருக்கு. இந்த ஜட உலகமே பொய் அகங்காரம் தான். சயின்டிஸ்ட் என்ன நினைக்கிறான், நான் கண்டுபிடிச்சிருவேன், கடவுள்லாம் ஒண்ணும் கிடையாது, இதெல்லாம் நேச்சர், இயற்கையெல்லாம் தானா இருக்கு, அது சூரியன் தானா வருது, சந்திரன் தானா, எங்க தானா வருது, யார் சுவிட்ச் போடுறா, அவனுக்கு தெரியாது. இப்போ இந்த இந்த லேப்டாப் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் ஆயிட்டு இருக்கு. நீங்க என்ன சொல்லுவீங்களா, இது தானா ஓடுது பிரபு, நீங்க ஒன்றும் சுவிட்ச் ஆன் பண்ணலன்னு. நீங்க பார்க்காதனால அது ஆயிடாது அப்படி. இப்போ நீங்க வந்து பாதியில வந்தீங்க, இந்த லேப்டாப் ஒர்க் ஆயிட்டு இருக்கு, உடனே அவர் சொல்றாரு, இந்த லேப்டாப் வந்து அவர் ஒன்றும் சுவிட்ச் ஆன் பண்ணல, அது தானா ஓடிட்டு இருக்குன்னு. அது எதோ குழந்தை தான் சொல்லும் அப்படி. நமக்கு நாலேஜ் இருக்குல்ல, அது தானா ஓடுறதா இருந்தாலும் அவர் சுவிட்ச் ஆன் பண்ணி ரெக்கார்டிங் போட்டிருக்காரு, அதான் ஓடுது இல்லையா. அதே மாதிரிதான் முட்டாள்களுக்கு தான் சொல்லுவாங்க இயற்கை தானா இயங்குது, ஒண்ணும் கிடையாது பின்னாடி. முட்டாள்கள், உண்மையை உள்ளவாறு காண முடியாதவங்க, இந்த மெட்டீரியல் ஐஸ், இந்த ஜட கண்ணால பார்க்க விரும்புறவங்களுக்கு ஒண்ணுமே இல்லாம வந்தது. இந்த ஜட கண்ணால பார்த்தா படைப்புக்கு பின்னாடி ஒண்ணும் இல்லைன்னு தெரியும். இந்த ஜட அறிவு, இந்த மெட்டீரியல் எஜுகேஷன் இருக்கு இல்லையா, மெட்டீரியல் எஜுகேஷன் வச்சு பார்த்தா கிரியேஷன் பின்னாடி ஒண்ணும் இல்லைன்னு தான் தெரியும். அதனால கிருஷ்ணருடைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு இல்லையா, கிருஷ்ணாவுடைய செயலை இந்த ஜட கண்ணாலேயோ, ஜட புலன்களாலேயோ, பௌதிக அறிவாலேயோ, இல்ல வந்து சும்மா பேரளவா அந்த பௌதிக கல்வி படிக்கிறதுனாலயோ கிருஷ்ணர் உணர முடியாது. பக்தியாமாம் அபிஜானாதி யாவான் யசாஸ்மி தத்வதக. பக்தி தொண்டால மட்டும்தான் கிருஷ்ணர் உள்ளவாறு உணர முடியும். பக்தினால மட்டும்தான். பக்தி இல்லைன்னா கிருஷ்ணர் உணர முடியாது. கிருஷ்ணர் வந்து ரொம்ப கன்ஃபியூஷனா இருப்பாரு பக்தி இல்லாதவர். பக்தர் இல்லாதவங்களுக்கு கிருஷ்ணர் குழப்பம். பக்தியே இல்லாதவங்களுக்கு கிருஷ்ணர் ஒரே குழப்பமா தான் இருப்பாரு. இந்த கடவுள் இருக்கிறாரா இல்லையா, இவர் எப்படி இருப்பாரு, எல்லாம் குழப்பம்தான். நீங்க கிருஷ்ணரை சரணடிச்சு பாருங்க, குழப்பமே இருக்காது. அவர் தான் எல்லாம் பண்றாரு. கிளியரா கிருஷ்ணர் வந்து காமிச்சு கொடுத்துருவாரு, தெளிவா காமிச்சு கொடுத்துருவாரு. நான் தான் முழு முதற் கடவுள், நான் தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால தோஸ் ஆர் சரண்டர். கிருஷ்ணரை சரணடைஞ்சவங்களுக்கு சுலபம், சரணடையாதவங்களுக்கு கஷ்டம். பகவானை சரணடைஞ்சவங்களுக்கு பகவானை உணர்றது சுலபம், பகவானை சரணடையாதவங்களுக்கு பகவானை உணர முடியாது. சாண்டிங் பண்ணிட்டே இருந்தா தான் சாண்டிங்கோட வேல்யூ தெரியும். சாண்டிங் பண்ணாம அதோட வேல்யூ எப்படி சொல்ல முடியும்? நல்லா ஜெபம் பண்ணாதான், ஓ ஹரே கிருஷ்ணா மதத்துக்கு நிறைய சக்தி இருக்கு, சான் பண்ணும்போது எனக்கு மைண்ட் கண்ட்ரோல் ஆகுது, சான் பண்ணும்போது எனக்கு சந்தோஷம் இருக்கு, சாண்டிங் பண்ணும்போது நான் கிருஷ்ணன் நினைக்க முடியுது. நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். இல்லாட்டி சாண்டிங் பத்தி என்ன சொல்ல முடியும், என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா கிருஷ்ணரும் ஒரு நாமம் வேற வேற இல்ல. கிருஷ்ணருடைய முழு சக்தி ஒரு நாமத்துல இருக்குன்னு சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு. கிருஷ்ணாவுடைய முழு சக்தி ஒரு நாமத்துல இருக்கு. நாம்னா மகாரி பகுதா நிஜ சர்வ சக்தி தத்ரார்ப்பித நியமித ஸ்மரணேன காலஹா ஏதா திருஷி தவ கிருபா பகவன் மமாமி தூர் தெய்வம் திருஷமிகா ஜனினானுராக். கிருஷ்ணா, உங்க சக்தி முழுதும் நாமத்துல வச்சிருக்கீங்க. அதை சொல்றதுக்கு இடம் நேரம் காலம் எல்லாம் தேவையில்லை. யார் வேணாலும் எப்ப வேணாலும் எங்க வேணாலும் சொல்லலாம்.
ஆனாலும் பாருங்க நமக்கு டேஸ்டே வர மாட்டேங்குது. ஏன்னா இந்த மெட்டீரியல் டிசைர் இருக்குல்ல, அது ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்ப நம்ம கிருஷ்ணர் மேல அன்பு வளர்த்துக்கணும். அப்படின்னா நம்ம ஜெகநாதருக்கு சேவை பண்ணணும், அவரை பத்தி கேட்கணும், அவர் புகழ் பாடணும். அப்படிதான். அப்பதான் கிருஷ்ணர் தன்னை வெளிப்படுத்துவார். நான் இங்கதான் இருக்கேன். நான் தான் இந்த ஜட உலகத்தை படைச்சிருக்கேன். நான் இயங்கினாதான் இந்த உலகம் இயங்கும். நான் பார்த்தாதான் நீங்க பார்க்க முடியும். நான் விரும்பினாதான் ஒண்ணு வேண்டாம். நம்ம பிரசாதம் சாப்பிடுறோம் இல்லையா? பிரசாதம் சாப்பிடுறோம்ல, கிருஷ்ணர் நினைச்சாதான் டைஜஷனே ஆகும். அவர் சொல்றாரு பகவத்கீதையில, அந்த வயிற்றுக்குள்ள பிரிகான்னு ஒரு ஃபயர் இருக்கு. அது கிருஷ்ணர் தான். அவர் நினைக்கல, நீங்க சாப்பிடுற சாப்பாடு கூட டைஜஷன் ஆகும். நம்ம சாப்பிடுற சாப்பாடு கூட டைஜஷன் ஆகுது. அவ்வளவுதான். சாப்பாடு டைஜஷன் ஆகல என்ன ஆகும்? பினிஷ். ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிட வேண்டியதா இல்லையா? யோசிச்சு பாருங்க. நான் சாப்பிட்ட ஃபுட்டு வந்து டைஜஷன் ஆகல, அப்ப என்ன ஆகும்? 108க்கு தான் கால் பண்ணும். இங்க 108 தானே, அங்கேயும் 108க்கு தான் கால் பண்ணணும். இங்க 999 999 இங்க 999க்கு தான் கால் பண்ணணும். எங்க ஊர்ல 108. அதான் நான் நினைச்சுக்கிட்டேன், நம்ம 108 டைம் சேன் பண்ணலாம், 108க்கு ரெடியா இருக்கணும். ஹரே கிருஷ்ணா மந்திரம் 108 டைம் சேன் பண்ணாதவங்க 108ல போறதுக்கு ரெடியா இருக்கணும். அவ்வளவுதான். 108 டைம் சேன் பண்ணாதவங்க 108ல போறதுக்கு ரெடியா இருக்கணும். ரைட்? ஸோ 999 இங்க 999 ஆம்புலன்ஸ்க்கு 999. அப்ப நம்ம எவ்வளவு தூரம் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சேன் பண்றோம்? 16 ரவுண்டு 1000 டைம் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்றோம். அப்ப 999. ஸோ அட்லீஸ்ட் நம்ம 108 டைமா சொல்லணும். இல்ல 108 999 இந்த 999 பண்ணல, அங்க 999. அவ்வளவுதான். எங்க ஹரே கிருஷ்ணா மந்திரம் 999 பண்ணல, அந்த 999க்கு ரெடியா இருக்கு. அதனால நம்ம என்னமோ நினைச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு சயின்டிஸ்ட் எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க, நாங்க எல்லாம் பண்ணிடுவோம், உங்களுக்கு டைஜஷன் ஆகி என்கிட்ட வாங்க, நாங்க மருந்து கொடுக்குறோம், டைஜஷன் ஆயிடும். அந்த மருந்து யாரு கொடுக்குறா? யார் கண்டுபிடிச்சா? மருந்து யார் கண்டுபிடிச்சா? கிருஷ்ணா தான் தன்வந்திரி. அவர் தான் லார்ட் ஆஃப் மெடிசின். மருத்துவத்துக்கு அவர் தான் தந்தை, மாஸ்டர். இஸ் அ மெடிசின், லார்ட் ஆஃப் மெடிசின். எல்லா மெடிசினும் அங்கிருந்து தான் வருது இல்லையா? கிருஷ்ணர் நினைச்சாதான் மருந்து கிடைக்கும். இந்த ஹெர்ப்ஸ் எல்லாம் யார் கிரியேட் பண்றா? நிறைய ஹெர்ப்ஸ் இருக்கு, மூலிகைகள், மருந்துகளை. இந்த மருந்துல எங்க இருந்து எடுக்கிறாங்க? மூலிகையில இருந்து எடுக்கிறாங்க. இந்த மூலிகைகளை யார் படைச்சா? சோ அவர் தான் ஆரிஜின். எங்க போனா நீங்க கிருஷ்ணாட்ட வந்துதான் ஆகணும். நீங்க எந்த டிபார்ட்மெண்ட் போனாலும் ப்ரோபா வந்து சேலஞ்சே பண்றாரு, நீங்க எங்க போனாலும் கிருஷ்ணாட்ட வந்துதான் ஆகணும். நீங்க சயின்டிஸ்டா இருந்தாலும் கிருஷ்ணாட்ட தான் வந்து ஆகணும். ஏன்னா கிருஷ்ணர் கண்டுபிடிச்சுதான் நீங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே இருக்கிறதா நீங்க புதுசா ஒண்ணு கண்டுபிடிக்கல. சயின்டிஸ்ட் இது வரைக்கும் ஏதாவது புதுசா ஏதாவது கண்டுபிடிச்சிருக்காங்களா? இருக்கிறதா கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளவுதான். இந்த மருந்து சாப்பிட்டா குணமாகும். அந்த மருந்து எங்க இருந்து வந்தது? இங்க இருந்தா வருது. அது யாரு கொடுத்தா? கிருஷ்ணரை கொடுத்த. நீங்க ஒரு நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கலாம், அந்த மருந்து எங்கிருந்து எடுத்தீங்க? இங்க இருந்து எடுத்தீங்க. அப்ப யாரு கொடுத்தா? கிருஷ்ணர் தான் கொடுத்தாரு. சரி, அது ஓகேங்க. அந்த மருந்தெல்லாம் இங்கதான் இருந்தது, கிருஷ்ணர் தான் கொடுத்தாரு, நான் தான் கண்டுபிடிச்சேன். உனக்கு கண்டுபிடிக்க அறிவு யாரு கொடுத்தா? கிருஷ்ணர் தான் கொடுத்தாரு. நாலேஜ் எல்லாம் கண்டுபிடிக்க முடியுமா? அதான். அப்படி எங்க போனாலும் கிருஷ்ணாட்ட வந்து ஆகணும். சரிங்க, உங்களுக்கு அறிவு இருக்கு, நீங்க பெரிய புத்திசாலி, நீங்க யாருங்க? முதல்ல கிருஷ்ணனுடைய சிறிய அம்சம். ரைட்டா? மம்மை வம்ச ஜீவலோகே ஜீவபோத சனாதன உயிர்வாளிகளாகி நம்ம கிருஷ்ணனுடைய சின்ன அம்சம். அது நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? நான் தான் கண்டுபிடிச்சேன், நான் தான் பண்ணேன், நான் தான் டம்பம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த தம்பம் போடுறது தெரியுமா? அந்த ஊர்ல எல்லாம் போடுவாங்க, தம்பம் அடிக்கிறது, பெருமை பேசிக்கிறது. நான் தான் பண்ணேன். நீ என்ன பண்ணிட்ட? ஏற்கனவே இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்கேன். உனக்கு கண்டுபிடிக்கிற புத்தி யாரு கொடுத்தா? அறிவை யாரு கொடுத்தா? எல்லாம் கிருஷ்ணரா. அதெல்லாம் டம்பம் போடுற வேலையை நிப்பாட்டணும் முதல்ல. கிருஷ்ணர் தான் எல்லாம் கொடுக்கிறாரு. அதனால கிருஷ்ணர் இல்லைன்னா இங்க எதுவும் நடக்காது. எனக்கு வந்து நான் சாப்பிட்ற உணவு கிருஷ்ணர் தான் கொடுக்குறாரு. சாப்பாடு எப்படி கிடைக்குது? இன்னைக்கு நம்ம வந்து ரவா ரொட்டி சாப்பிட்டோம். ரவா ரொட்டி எங்க இருந்து வந்துச்சு? ரவை எங்க இருந்து வருது? அது எங்க இருந்து வருது? அன்னாத் பவந்தி பூதானி, அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யா தன்ன சம்பவ. எல்லா உயிர்வாளிகளும் தானியத்தை நம்பிதான் இருக்கு. ஈவன் ஒருத்தர் நான்வெஜ் சாப்பிட்டா கூட கறியை மட்டும் சாப்பிட முடியாது. அவனுக்கு ரைஸ் வேணும், சப்பாத்தி வேணும். சும்மா வெறும் கறி குழம்பு மட்டும் குடிக்க முடியுமா? எனக்கு கறியே போதுங்க அப்படின்னு பெரிய அனிமல் பிளஸ் மட்டும் அவனால சாப்பிட முடியுமா? முடியாது. அவங்களும் இதை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க, கிரைன்ஸ் தான். தானியம், கோதுமை, அரிசி. இது எப்படி விளையுது? பர்ஜன்யா தன்ன மழை பொழியறதுனால கிடைக்குது. மழை எப்படி பொழியுது? யாரா மேல இருந்து மோட்டர் வச்சு தண்ணி விடுறாங்களா?
மழை எப்படி பொழியுது? யஜ்ஞாத்பவதி பர்ஜன்யோ, யாகம் செய்யறதுனால மழை கிடைக்குது. யாகம் பண்ணணும், யாகம் பண்ணல மழை வராது. அப்ப இந்த யுகத்துக்கான யஜ்யம் என்ன? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இப்போ நமக்கு தானியம் கிடைக்குது, காய்கறி கிடைக்குது, பால் கிடைக்குது, பழம் கிடைக்குதுன்னா பக்தர்கள் சங்கீர்த்தனம் பண்றதுனால கிடைக்குது. இல்லாட்டி இதெல்லாம் கிடைக்காது. அங்கங்க பக்தர்கள் சாண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க சாண்டிங் பண்றீங்களா? அதனாலதான் கிடைக்குது. சாண்டிங் பண்றதுனால கிடைக்குது, இல்லாட்டி ஒண்ணும் கிடைக்காது. பக்தர்கள்லாம் நாமம் சொல்றதுனால மழை கிடைக்குது, தானியம் கிடைக்குது, சாப்பிடுறதும் கிடைக்குது. அப்போ நம்ம உண்ணக்கூடிய உணவு கிருஷ்ணர் தான் கொடுக்குறாரு. அந்த ஃபுட்டை டைஜஷன் பண்றதும் அவரு தான். சரி, ஒருவேளை டைஜஷன் ஆகலையா, அதை டைஜஷன் ஆகுறதுக்கு மெடிசனும் அவர் தான் கொடுக்குறாரு. மெடிசனும் அவர் தான் கொடுக்குறாரு. நோயை குணப்படுத்துறதும் அவர் தான். டாக்டர் கடைசியில் என்ன சொல்லிடுறாரு? எங்களால் ஒன்றும் பண்ண முடியல, உங்க சாமி கூப்பிட்டுக்கங்க. சினிமாலாம் சொல்லுவாங்க, நாங்க ட்ரை பண்ணிட்டோம், கடைசி நீங்க உங்க சாமி கூப்பிட்டுக்கங்க. அது ஆக்சுவலி உண்மை. நீங்க டாக்டர்கிட்ட போனா அப்படிதான் சொல்லுவாங்க. நாங்க எல்லாம் ட்ரை பண்ணிட்டோங்க, முயற்சி பண்றோம், பார்க்கலாம். நீங்க தான் பெரிய டாக்டர் ஆச்சே, காப்பாத்துங்க. நீங்க தான் பெரிய சயின்டிஸ்ட் ஆச்சே, காப்பாத்துங்க. இல்லைங்க, நாங்க முயற்சி தாங்க பண்ண முடியும். முதல்ல சொல்லிடுவாங்க. பேஷண்ட் வந்த உடனே அதை கண்டிஷன் பார்ப்பாங்க. கண்டிஷன் பார்த்துட்டு நாங்க ட்ரை பண்றோம், என்ன வேணா நடக்கலாம். இல்லையா? டாக்டர் ட்ரீட் பண்ற எல்லா பேஷண்ட்டும் பொழைச்சிடுறாங்களா? இல்லையே. கிருஷ்ணர் யாரை பொழைக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்களா? கிருஷ்ணா டாக்டர் போற எல்லா பேஷண்ட்டும் பழைக்கிறது இல்ல. கிருஷ்ணர் இவன் பழைக்கணும்னு நினைச்சா பழைக்க வைப்பாரு, இவன் போட்டு நினைச்சா அவர் அனுப்பிச்சுட்டுருவாரு. அங்க சுவிட்ச் ஆன் பண்றது அவர் தான், ஆஃப் பண்றது அவர் தான். இங்க நிறைய எக்யூப்மெண்ட் புதுசு புதுசா கண்டுபிடிக்கலாம். நிறைய எக்யூப்மெண்ட் கண்டுபிடிக்கலாம், சர்ஜரி பண்ணலாம், ஒரு உயிரை காப்பாற்ற முயற்சி பண்ணலாம். பட் கிருஷ்ணர் தான் அல்டிமேட் டிசைடர். கிருஷ்ணர் தான் அல்டிமேட் டிசைட் பண்றது. நீங்க என்னதான் சக்சஸ்ஃபுல்லா பண்ணாலும், ஒரு சயின்டிஸ்டா ஒரு டாக்டர் வந்து என்னதான் சக்சஸ்ஃபுல்லா அவர் வந்து ஆப்ரேட் பண்ணாலும் கிருஷ்ணா விரும்பினாதான். கிருஷ்ணா விரும்பணும். ஓகே, இவரோட டைம் இன்னும் முடியல, இவர் டைம் முடியலன்னு கிருஷ்ணரை டிசைட் பண்ணணும். ஏன், என்னாச்சுங்க? அப்படியா? இங்க இருட்டாகி போச்சு. சரி, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். அது ஏற்கனவே கருப்பு தான். நான் தான் சொன்னேன், ஜட உலகனால கருப்பு தான் சொன்னேன். நான் ஏதோ இந்த லைட்டை வச்சது கொஞ்சம் வெள்ளையா இருக்கலாமான்னு பார்த்தேன். நீங்க லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு எனக்கு கருப்பாக்கி விட்டீங்க. சரி, பரவாயில்ல. சரி, அப்போ கிருஷ்ணா நினைக்கணும். அதனாலதான் மனுஷன் நினைக்கிறது உண்டு, கடவுள் நினைக்கிறது ஒண்ணு. நாம ஒண்ணு நினைக்கிறோம், அவர் ஒண்ணு நினைக்கிறாரு. பழைய சினிமா பாட்டு இருக்கு, மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, கடவுள் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. எவ்வளவு உள்ள பாத்தீங்களா? மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும். இந்த வாழ்க்கையை எப்படியா தக்க வச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா கடவுள் நினைக்கிறாரு, பாவம் மனுஷன் ஒரு நாள் சாக போறான். இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. அதனால இங்க வந்து இந்த வாழ்வு நிலைக்கும், இங்கெல்லாம் நான் தான் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் அதை அடைஞ்சிருவேன், நான் இதை அடைஞ்சிருவேன், நான் அதை பண்ணிடுவேன், இதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு கிருஷ்ணர் சண்றாரு. அப்ப கிருஷ்ணாட்ட போயிடலாம். இல்ல, இதேதான் புனரபி ஜனனம், புனரபி மரணம், புனரபி ஜடனி, ஜடரே சயனம், இது சம்சார மார்க்கம். இப்படி போயிட்டே இருக்கு, பிறப்பு இறப்புன்னு நடந்துட்டே இருக்கு. அதனால நம்ம நம்ம திட்டமே போடக்கூடாது. நம்ம திட்டம் போடக்கூடாது. அப்ப என்ன பண்றது? எப்படிங்க திட்டம் இல்லாம இருக்க முடியும்? உங்களுக்கு நீங்க திட்டம் போடாதீங்க. பிரபுபா ஒரு திட்டம் வச்சிருக்காரு, அதை ஃபாலோ பண்ணுங்க. கிருஷ்ணர் ஒரு திட்டம் வச்சிருக்காரு, அதை ஃபாலோ பண்ணுங்க. கிருஷ்ணாவுடைய திட்டம் என்னன்னு பகவத்கீதையில சொல்றாரு. கிருஷ்ணாவுடைய திட்டம் என்னது? வாட் இஸ் கிருஷ்ணாஸ் பிளான்? பகவத்கீதை சொல்லியிருக்காரு. கிருஷ்ணாவுடைய பிளான் என்ன? நம்ம எல்லாம் ஒரு டிவோட்டி ஆகி அவர்கிட்ட போகணும். கரெக்டா? நம்ம எல்லாம் டிவோட்டி ஆகிட்டு கிருஷ்ணாட்ட போகணும். நம்மளுடைய பிளான் என்ன? இங்கேயே சௌகரியமா இருக்கலாம தான் நம்ம பிளான் போடுறோம். சோ பிரபுபாடைய பிளான் என்ன? இவங்களெல்லாம் எப்படியா கிருஷ்ணாட்ட கூட்டிட்டு போகணும். அப்போ கிருஷ்ணருடைய திட்டமும் பிரபுபாடைய திட்டமும் ஒண்ணு. கிருஷ்ணா என்ன நினைக்கிறாரு? நம்மளாம் அவர்கிட்ட வரணும்னு. பிரபுபா என்ன நினைக்கிறாரு? நம்மளாம் கிருஷ்ணாட்ட போகணும்னு. நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம இங்கே இருக்கணும்னு. அது நடக்காது. நம்ம நினைக்கிறது நடக்காது. அதனால பேசாம பிரபுபாதர் என்ன சொல்றாரு கேட்டுட்டு கிருஷ்ணர் நினைக்கிறத நிறைவேற்றிடும். நம்மளும் அப்போ சந்தோஷமா இருக்கும். கிருஷ்ணருடைய பிளான் அக்செப்ட் பண்ணிட்டா நம்ம சந்தோஷமா இருப்போம். பிரபுபாவுடைய பிளான் அடாப்ட் பண்ணிட்டா சந்தோஷமா இருப்போம். நாமளா ஒரு பிளான் போட்டா நிம்மதியா இருக்க மாட்டோம். அது நிறைவேறாது.
ஏன்னா அதுக்கான இடம் இல்லை இது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம பிளான் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்றதை கிருஷ்ணர் இந்த உலகம் கொடுத்துருக்காரு. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம திட்டத்தை எல்லாம் நிறைவேற்றுக்குதான் கிருஷ்ணர் இந்த உலகத்தை கொடுத்துருக்காரு நினைக்கிறோம். கிடையாது. கிருஷ்ணன் எதுக்கு இந்த உலகத்தை படைச்சிருக்காரு, பிரபுபா திரும்ப திரும்ப சொல்றாரு, நம்ம எல்லார்ட்ட திரும்ப வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. பிரபுபா வந்து சொல்றாரு, கிருஷ்ணா நமக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காராம் இந்த ஜட உலகம். ஓகே, இந்த ஜீவாத்மா என்னை விட்டு போயிட்டாங்க, திரும்பி என்கிட்ட வரட்டும், அதுக்காக தான் சான்ஸ் கொடுக்குறேன்னு. நம்ம அந்த சான்ஸ் என்ன பண்றோம், மிஸ்யூஸ் பண்றோம். அது பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், ஓகே கிருஷ்ணா சொல்றாரு, மன்மனா பவத் பக்தோ மத்யாஜிமா நமஸ்குரு மாமேவே சத்தியம் தே பிரஜானே பிரயோசிமே. என் பக்தனாரு எனக்கு நமஸ்காரம் பண்ணி என்ன வந்தனம் பண்ணி சத்தியமா நீ என்கிட்ட வந்துருவேன். பிரபுபாத தானே சொல்றாரு, கிருஷ்ணாவுடைய நாமத்தை சொல்லுங்க, சேவை பண்ணுங்க, பகவான்கிட்ட போயிடுங்க. சைதன்மா தானே சொல்றாரு, கீர்த்தனிய சதாகரி. கிருஷ்ணர் தானே சொல்றாரு, சததம் கீர்த்தயந்தோமா. பாருங்க, கிருஷ்ணராகட்டும், சைத்தன்ய மகாபிரபாகட்டும், பிரபுபாராகட்டும், ஆச்சாரியராகட்டும், எல்லாரும் தான் சொல்றாங்க. ஒரே விஷயத்தை எல்லாரும் திரும்ப திரும்ப சொன்னா என்ன அர்த்தம்? ஒரே விஷயத்த எல்லாரும் திரும்ப திரும்ப சொன்னா என்ன அர்த்தம்? இப்ப வந்து நம்மகிட்ட வந்து ஒரு பக்தர் சொல்றாரு சாண்டிங் பண்ணுங்க, இன்னொரு பக்தர் சொல்றாரு சாண்டிங் பண்ணுங்க, நம்ம பெரியவங்க சொல்றாங்க சாண்டிங் பண்ணுங்க, குழந்தைகளும் சொல்றாங்க சாண்டிங். இப்ப எல்லாரும் சாண்டிங் பண்ணுங்க என்ன அர்த்தம்? சாண்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரே விஷயம் திரும்ப சொன்னா அது ரொம்ப முக்கியம். அப்ப கிருஷ்ணாண்ட திரும்ப போறது ரொம்ப முக்கியம். அதுதான் நமக்கு ரியல் ஹாப்பினஸ். அங்கதான் உண்மையான சந்தோஷம் இருக்கு. அதை விட்டுட்டு நம்ம இங்க எல்லாம் தேடிட்டு இருக்கிறோம். கரெக்டா? ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி, ரவீந்திரா ஸ்ரீமத் பாகவதம் கி. இப்போ கிருஷ்ணாண்ட திரும்ப போனா நம்ம சாண்டிங் ஒழுங்கா பண்ணணும். சாண்டிங் சின்சியரா பண்ணி சேவை பண்ணிட்டு, பிரபுபாத் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காரோ அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணணும். பிரபுபாத் நமக்கு ஒரு பிளான் போட்டு கொடுத்துருக்காரு, அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போதும். பிரபுபாத் பிளான் போட்டு கொடுத்துருக்காருல, மார்னிங் ப்ரோக்ராம் இது, இந்த மாதிரி மங்களாரத்தி பண்ணுங்க, சாண்டிங் பண்ணுங்க, சேவா பண்ணுங்க, இதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணா போதும். தென் அது அப்படியே கிருஷ்ணாவோட பிளானோட கோயின்சைட் ஆயிரும். ஹரே கிருஷ்ணா. ஓகே, யாருக்காவது